சரி, இப்போ பாருங்க, பொறாமை உள்ளவர்களாக நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் எதுக்காக பொறாமைப்படுறோம்? முந்தைய பேசியிருப்பேன். ஒருத்தன் வீடு வாங்கினா நான் வீடு வாங்குவேன். அவன் 10,000 கோடி செலவழித்து ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னு சொன்னால் நம்மளும் 10,000 கோடி பொறாமப்படணும். அவன் பிளேன் வாங்கினா நம்ம பிளேன் வாங்கணும். தேவையில்லை. நீ கடைசியில் செத்து படுக்க போகும்போது பிளேனை கூட்டிகிட்டு போக போகிறதில்ல. பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். முடியாது உன்னால certain things. நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம். நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு வீட்டில் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இது மாதிரிலாம் படிச்சுட்டாங்கன்னா இது எங்கே ப்ராப்ளம் வரும்னா, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை வரும். யோ நீ என்னையா யூஸ்லெஸ், நீ எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்றேன்னு பொண்டாட்டி கேட்பா. நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவன் சும்மா இருப்பானா, யார் பலசாலின்னு பொண்டாட்டிகிட்ட காமிப்பான். ஓங்கி ஒரு அடி. அப்புறம் என்ன பண்ணுவா, இது மேரேஜ் வில் எண்ட் அண்ட் டைவர்ஸ் ஆர் போலீஸ் ஸ்டேஷன். இங்கே தான் வருதுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு பத்தியா ஜெபம் பண்றது இல்லை. ஜெபம் பண்ணா என்ன கேட்கறது? நான் நல்லா இருக்கணும் சாமி. பேசாமல் ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போய் ஒரு இதுகிட்ட போய் உட்காந்துருங்க. நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். What are we doing? I don't know. We are supposed to be God's children. We have to achieve a lot of things. We don't achieve. Why? கேட்கறது இல்லை. அதுவும் அவர் சித்தப்படி கேட்கறது இல்லை, அவர் சொல்கிறபடி கேட்குறங்க. அவர் சொல்கிறார், there is a law in Bible, New Covenant law, ask and it shall be given to you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கவே மாட்டோம். Compare yourself with others. This is another dangerous things. அவன் சிவப்பு கலர் புடவை போட்டிருந்தா நானும் சிவப்பு கலர் இல்லாட்டி கிரீன் கலர் புடவை கட்டுவேன். என்னப்பா இது? இதுக்குள்ளே போட்டி. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பெண்களை இழிவாக பேசலை. அதே மாதிரி ஆம்பளைங்களும். இது பிள்ளைங்களுக்குள்ளே வந்துருச்சு. டாடி அவன் அந்த ஃபோன் வச்சுக்கிறான், இவனுக்கு என்னவோ அந்த ஃபோன் வாங்கி கொடு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு குடும்பம் தேவனோடு இல்லை. சரி, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும். என்னுடைய இச்சையின்படி செலவழிக்கணும். நான் ஷோ ஆஃப் பண்ணணும். இது ஷோ ஆஃப் பண்ணும். அதுக்காக நான் வேணும். கண்டுபிடிங்க, வேற ஏதாவது கண்டுபிடிங்க. எதுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன்? சரி, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கு. பார்த்தீங்களா? தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணணும். ஏடா கூடமா. நான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து சொல்லித்தரேன். எத்தனையோ ஆங்கிள் இருக்குது. ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து சொல்லித்தரேன். கையில் காசு இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி வேணாம். அது கூட அவசியமாக இருந்தால் வாங்குங்க. இல்லாட்டி அதை வாங்கி போய் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அது 2 நாளில் கெட்டு போயிடும். அப்புறம் அதை தூக்கிட்டு ஓடுவீங்க. எங்கே வாங்கினீங்களோ அந்த இடத்துல, ஐயோ வாரண்டி போச்சு, வாரண்டி. அவன் சொன்னான், நீ இப்படி நோண்டிட்ட அதனால வாரண்டி போச்சு அப்படின்னு. நமக்கு போச்சு, எல்லாம் டோட்டலாக போச்சு. யாரோட காசு நஷ்டம்?
சம்பாதிக்கிறோம். எப்படி சம்பாதிக்கிறோம்? ஏமாத்தியா? பொய் சொல்லியா? மற்றவன சாமான ஆட்டையை போட்டா? எப்படி நடக்கும்? சரி பாருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நான் இவ்வளோ வச்சுக்குவேன், நான் இவ்வளோ வச்சுக்குவேன். கடைசியில் நீ டிக்கெட் வாங்கும்போது யார் அடிச்சுட்டு போவாத? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நம்ம தேவ பகைஞரா, தேவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா, அவருடைய பிள்ளைங்களா? லெட்ஸ் டர்ன் our Bibles back to Jeremiah chapter 15. இப்போ உங்கள் வார்த்தைகள் கிடைத்த உடனே எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. இதை உண்மையாக சொல்கிறவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கும். இல்லை கடனேன்னு சொல்கிறது, ஐயோ இவன் பார்க்குறான் அதனால சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு சந்தோஷமே வராது. இதுதான் அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறது. நடுவில், பிரசங்கத்து நடுவில் அல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா இல்லாட்டி வேறு ஏதாவது வார்த்தையை சொல்கிறது. ஏன்னா இது அட்டென்ஷன் ட்ராயிங். உன் பிரசங்கங்கள் எப்படி இருக்கணும்னா டீப்பாக பெனிட்ரேட் பண்ணும், ஒரு இருதயத்தை பெனிட்ரேட் பண்ணும். பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் இறங்கணும். நீ அட்டென்ஷன் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா கேட்குறதுல பிரயோஜனம் இல்லை. நீ பேசுனா உள்ள இறங்கணும். உள்ள அவனை இறங்கணும்னு சொன்னால் கூட ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் இல்லைன்னா இறங்காது. எதுக்கு கவலைப்படாத வேணாம். எதுக்கு நம்ம கவலைப்படணும்? சரி, சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. அதாவது மை கான்வர்சேஷன் வித் த லார்ட் காட் பிரிங்ஸ் மீ ஹாப்பினஸ். Lord, you speak, I will enjoy, I will listen to you. This is what I want during my fasting. என் உபாசத்தின் போது நீங்கள் பேசுங்க, நான் அந்த வசனம் எனக்கு கிடைச்ச உடனே உள்ளே போய் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, கொதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா? பிரசங்கம் கேட்கும்போதே நம்ம மூளை வேற எங்கேயாவது போயிருக்கோம். இப்போ உண்மையாகவே ஆவியானவர் இந்த இடத்துல இருந்து நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மையாக சொன்னீங்கன்னா உங்கள் இருதயம் வேற எங்கேயா இருக்கும். எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்குது? ஏன் வசனம் வேலை செய்ய மாட்டேன்? இதுதான் இப்போ போகணும், இந்த ஷிஃப்ட்டுக்கு போகணும், இவன் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறான் இப்படின்னு ஒரு பேசுறது, மனசுக்குள்ளே நினைக்கிறது. இங்கே போனா ஐயோயோ அவனை அங்கே காக்க வச்சுட்டு வந்திருக்கேனே, இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேனே, இவன் பாட்டுக்கு இழுக்கிறானே, வந்தபோது சொன்னால் சீக்கிரமாக முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இழுக்கிறானே. அப்போ நீ பண்ணுற தியானங்களும் உன்னுடைய இதுகளும் பொய். யாரை ஏமாத்துக்கிறீங்க? உங்களையே ஏமாற்றிக்கிறீங்க. எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்கிற மாதிரி எங்களை மாதிரி ஒரு முட்டாள்கள் யாரும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக பிரசங்கம் பண்ணாதீங்க. மற்றவங்க இது பண்ணுன்னு கேட்குறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை சொல்லுங்கள். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் அது மாதிரி தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ சொன்னாங்க. பயமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு.
இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு நேராக கேலரிஸ்க்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. மகனே மகளே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா 4 பேர் பார்ப்பான். அவன் வீட்டுக்கு போய் கேட்பான், ஒன்றுமே வராது. பாஸ்டர் என்ன நீங்கள் சொன்னீங்களே ஒன்றுமே வரலையேன்னு. அது ஊ மேலே ஃபால்ட்டுன்றான். இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாக இருந்தது. சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? அர்த்தம் என்ன தெரியுமா? இது கிறிஸ்தவர்கள் என்ற நாமம் தெரிவிக்கப்படலை, அது நீங்களா வச்சுக்கிட்டது. இயேசு என்ற நாமம் உனக்கு தெரிவிக்கப்படும். இயேசுவின் பிள்ளைகள். எப்படி? இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு நம்மளுக்கு நாமம் தெரிவிக்கப்பட்டால் நம்ம வின் பண்ணுறோம்னு அர்த்தம். நீ நம்மளை பார்க்குறவன் என்ன சொல்கிறான்? இப்போ எரேமியா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்றாவது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று. மனசு இருந்தால் திரும்பு, அதாவது மனது இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவோங்க. மனசு இருந்தால் திரும்பி உள்ளவா, நீ ஓடி போயிட்ட. கெட்டகுமாரரை போல சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கே நம்ம வழி தெரியல, பிடிக்கல. மனசு இருந்துச்சுன்னா வா, திரும்பி வா. நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. ஃபஸ்ட்டு சிம்டமும் போட்டிருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில் அலையிறோமா? அலைஞ்சு திரிகிறோமா? அலைஞ்சு திரிஞ்சோம்னா சம்திங் இஸ் ராங் வித் அஸ். அப்போ நம்ம வழிகளை நம்ம சிந்திக்கணும். ஆண்டவரே, நான் அலைஞ்சு திரிகிறேன், அப்போ நீர் என் கூட இல்லையா? நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். தேவன்கிட்ட வரும்போது என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும். அடுத்தது நீதியோடும் வரும்போது இப்போ தான் அவர் பார்ப்பார், என்னடா நம்ம பையன் வந்துட்டான் போல் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுவார். நம்ம மக வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். பார்த்தீங்களா? அப்பவும் தரிசு நல்லா விளையும். அடுத்த வருஷம் யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். ஐயா, உனக்கு முள்ளுக்குள்ளே விதைக்கிறேன், முள்ளுக்குள்ளே நீ போய் தூவிட்டு போயிடுற, அது செடியாக வருது. நீ கை விடும்போது என்னாகும்? முள்ளு குத்தும். ஏன் உனக்கு விதைய போட்டேன், இதெல்லாம் பண்ணேன், எதை விதைச்ச? உண்மையை விதைச்சிங்களா? ஒன்றே ஒன்று நம்ம ஜெபம் பண்ணும்போது 800 crores people are there in the world. 800 crores எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி தெரியும்? எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்? பேர் கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுடுங்க, இயேசுவை பற்றி சொல்லி கொடுங்க முதல்ல. Let us change our approach towards our salvation and gospel. கர்த்தாவே, எனக்கு இது பேசுகிறான், இதை எனக்கு உள்ளே இறங்க மாட்டேங்குது, என் இருதயத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு ஆவியானவர் கிரியை கேளுங்க.
இல்லாட்டி இங்கே போகும்போது திரும்பி பழைய குருடி கதை துரடின்னு சொல்லிட்டு பழையபடி செய்துட்டு இருப்போம். என்ன செய்வோம்? அப்படி திருப்பி சோத்திரம் 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 சோத்திரம், அப்படியே இந்த டெக்னாலஜி, கிறிஸ்டியன் டெக்னாலஜி. அதில் சத்தத்தை உயர்த்தி வேற சோத்திரம் சோத்திரம் இப்படி சொன்னால் பரிசுத்தம் அதிகமாகிடுதான். கர்த்தருக்கு ஆத்திரமாக வருது. யோசனை பண்ணுங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. அவர் கேட்கறது வேற. அவர் உங்களுக்குள்ள சத்தியம் இருக்குதான்னு பார்ப்பாரு, இயேசு இருக்கிறாரான்னு பார்ப்பாரு. எனக்கு கிறிஸ்தவ பேர் இருக்குது. ஐயா பேரை பார்க்காத கண்ணா, உள்ள என்ன இருக்கிற உண்மை இருக்குதா? இயேசு சொன்னார் அந்த காலத்தில், இவரை பார்த்து பேதுரு ஃபாலோ மீ, மத்தேயு ஃபாலோ மீ. He never told anybody make them Christians அப்படின்னு சொல்லல.